ஹாய் கைஸ், ஐபிஎல் 25வது மேட்ச் கொல்கத்தா நைட் ரைடர்ஸும் சென்னை சூப்பர் கிங்ஸும் ஆட போறாங்க. ஸோ இந்த மேட்சோட கம்ப்ளீட் அனாலிசிஸ் நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். சேப்பாக்ல தான் இந்த மேட்ச் நடக்க போகுது. ஸோ ஒரு பெரிய அப்டேட் சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் வந்திருக்கு. நேத்தே பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்களுக்கு சொல்றேன். ருத்ராஜ் கெய்க்வாட் இந்த சீரீஸ்ல இருந்து ரூல்ட் அவுட். ஸோ எம்எஸ் தோனி தான் லீட் பண்ண போறாரு அப்படிங்கிற அப்டேட் வந்திருக்கு. ஸோ இதனால டீம்லயும் ஒரு சில சேஞ்ச் எதிர்பார்க்கலாம். அண்ட் பவுலர்ஸ் இது வரைக்கும் பெருசா பெர்ஃபார்ம் பண்ணாத பவுலர்ஸ் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. நிறைய ஃபுல் ஓவர் கோட்டா அவங்களுடைய ஃபுல் ஓவர் கோட்டா போடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ஃபுல்லா வந்து இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ணலாம். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல இது வரைக்கும் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனல்ல என்னுடைய ஃபைனல் ஸ்மால் லீக் டீம் நான் எந்த டீமை போட்டு கான்டெஸ்ட் ஜாயின் பண்றேனோ அந்த டீமை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். டெலிகிராம் சேனல் என்னுடைய டீம் வேணும் அப்படிங்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்றதுக்கான லிங்க் வந்து இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். குபேரா ஃபேண்டசி ஆப் இது வரைக்கும் இன்ஸ்டால் பண்ணாதவங்க இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. 11 பிளேயர் எடுத்து பெருசா என்னால வின் பண்ண முடியல, பெருசா ஒர்க் அவுட் ஆகல அப்படின்றவங்க இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுல டியோ ஆப்ஷன் மூலியமா வெறும் ஒரு பிளேயரை எடுத்து நீங்க விளையாட முடியும். ஸோ இதுல வந்து உங்களுக்கு ரெஃபர் கோடு நான் கொடுத்துருக்கேன். லிங்க்கும் ரெஃபர் கோடும். அந்த ரெஃபர் கோடை கொடுத்து நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி உள்ள வந்தீங்கன்னா உங்களுக்கு கேஷ் போனஸ் மட்டும் இல்லாம ரியல் கேஷா ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க. அதை வச்சு நீங்க விளையாட ஸ்டார்ட் பண்ணலாம். அதற்கப்புறம் நீங்க வந்து ஃபர்தரா இன்வெஸ்ட் பண்ணி நீங்க கண்டினியூ பண்ணலாம். வேணுங்கிறவங்க இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நியூ யூசர்ஸ் ரெஃபர் கோடை கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு அந்த ரியல் கேஷ் பெனிஃபிட்ஸ் எல்லாம் கிடைக்கும். சேப்பாக்ல இந்த மேட்ச் நடக்க போகுது. சேப்பாக்கை பொறுத்த வரைக்கும் ஸ்பின்னர் ஃப்ரெண்ட்லி விக்கெட் இருந்திருக்கு. ஒரு சில மேட்ச் பேலன்ஸ்டு விக்கெட்டாகவும் இருந்திருக்கு. அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கலாம். பட் ஸ்பின்னர்ஸுக்கு ஒரு ஸ்லைட்லி அப்பர் எட்ஜ் இருக்கு. ஸோ டெஃபினட்டா ஸ்பின்னருக்கு வந்து நிறைய இம்பார்ட்டன்ட் கொடுங்க. ஸ்லோ விக்கெட்டும் பார்த்துருக்கோம். ஓரளவுக்கு ரெட் சாயில் பிச் அப்படிங்கிற போது நல்ல பவுன்சி விக்கெட்டும் பார்த்துருக்கோம். ஸோ இது மட்டும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கும். ரெட் சாயில் பிச்சா பிளாக் சாயில் பிச்சா அப்படிங்கிறது அப்டேட்டு நான் டெலிகிராம் சேனல் உங்களுக்கு மேட்ச் டைமில் கொடுத்துட்றேன். ஆவரேஜ் ஸ்கோரிங் தான். ஹை ஸ்கோரிங் கேம் பெருசாக இங்கே வந்து அந்தளவுக்கு வரலை. ஆவரேஜ் ஸ்கோரிங் கேமுக்கான பாசிபிலிட்டி தான் அதிகமாக இருக்குது. ஸ்லைட்லி பெரிய பவுண்டரிஸ் மற்ற கிரவுண்டை கம்பேர் பண்ணும்பொழுது இங்கே. ஸோ அதனால் 4s and 6s அடிக்கிறது கொஞ்சம் டஃப்பான விஷயமா இருக்கும். நம்பர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஓவராலாக 143 மேட்ச், 74 முறை பேட்டிங் ஃபர்ஸ்ட் டீமு. சேசிங் டீம் கம்மியாக தான் வின் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம் பிச்சு செகண்ட் இன்னிங்ஸில் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த ஐபிஎல் சீசன் ஃபுல்லாகவே பார்த்துட்டீங்க அப்படின்னா நிறைய டீம் சேசிங் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. பட் அதற்கு அப்புறம் வந்து சேஸ் பெருசாக பண்ணுறது இல்லை. ஸோ இந்த மேட்சும் பிச் ரிப்போர்ட்டும் உங்களுக்கு அதுதான் சொல்லுது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஃபர்ஸ்ட் பேட்டிங் டீமுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. சேசிங் அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்க போகிறது நிறைய கேமில் இருக்கிறது இல்லை. ஸோ அதனால் நீங்கள் அதையும் வந்து பார்த்துக்கோங்க. சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ப்ராபல் பிளேயிங் 11 மோஸ்ட்லி இந்த 11 இருக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்கு. ஆனால் ருத்ராஜ் கெய்க்வாட் இல்லாதனால ராகுல் திரிபாதி திரும்ப அகைன் உள்ள வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பெரிய அளவு ஃபார்ம்ல இல்லை அப்படின்னாலும் அவரை தான் ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை தீபக் கூட வர்றது கூட வாய்ப்பு இருக்கு. பட் திரிபாதி கொஞ்சம் சிமிலர் கைண்ட் ஆஃப் பேட்ஸ்மேனு. கொஞ்சம் அதிரடியாகவும் ஆட முடியும், கொஞ்சம் டைம் எடுத்து ஆட முடியும். ஸோ அந்த மாதிரியான ஒரு பிளேயரு பார்க்கலாம் யாரை ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அன்சுல் காம்போஜ். ஸோ இவர் வந்து நல்ல ஃபார்ம்ல இருக்காரு, நல்ல டொமஸ்டிக் ஃபார்ம் இருக்கு. ஸோ இவரை வந்து மேபி ட்ரை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். முகேஷ் சௌத்ரியை ட்ரை பண்ணியிருந்தாங்க. பட் அவர் பெருசாக அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இல்லை. போன மேட்ச் ஒரு விக்கெட் எடுத்திருந்தாலும் ரன்ஸ் நிறைய கன்சீட் பண்ணியிருந்தாரு. ஸோ அதனால் அந்த இடத்துல ஒரு சேஞ்ச் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மற்றபடி பெருசாக எதுவும் சேஞ்ச் பண்ண மாட்டாங்க அப்படின்னு தான் தோணுது. பார்க்கலாம். மெயின் பவுலர்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது நூர் அகமதும் பத்திரானாவும் வந்து போடுவாங்க. அண்ட் நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி கேப்டன்சி மாறுறதுனால ஒரு சில பவுலருக்கு மெயினாக வந்து ஓவர்ஸ் நிறைய கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். முக்கியமாக ஜடேஜா வந்து ரீசெண்டாக நடந்த மேட்சஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவருடைய ஃபுல் ஓவர் கோட்டா கம்ப்ளீட்டே பண்ணலை. 1 ஓவர் 2 ஓவர் தான் அதிகபட்சம் போடுறாரு. பட் எம்எஸ் தோனி கேப்டன்சி அப்படிங்கிறதுனால டெஃபினட்டாக அவருடைய ஃபுல் ஓவர் கோட்டா போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இந்த மேட்ச் கொஞ்சம் டவுட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து நிறைய கேகேஆரில் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் நிறைய இருக்காங்க. ஸோ அதனால் வந்து மேபி ஜடேஜாவுக்கு இந்த மேட்சும் கொஞ்சம் ஓவர் கட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். அஸ்வினுக்கும் கொஞ்சம் நிறைய ஓவர் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ருத்ராஜ் கெய்க்வாட் நிறைய கொடுத்துருந்தாரு. பட் ஸ்டில் அவரும் கண்டினியூவாக அது மாதிரி நூர் அகமது கடந்த 2 மேட்சாக வெறும் 3 ஓவர் மட்டும்தான் போட்டிருந்தாரு. ஸோ இந்த மேட்ச்சில் டெஃபினட்டாக நூர் அகமது 4 ஓவர் ஃபுல்லாக போடுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அண்ட் லெஃப்ட் ஹேண்டர்ஸும் நிறைய இருக்காங்க அப்படிங்கிறதுனால. டெத் ஓவர்ஸை பொறுத்த வரைக்கும் பத்திரானா ஷோரா டெத் ஓவர்ஸில் போடுவார். கலீல் அகமது டெத் ஓவர்ஸில் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அன்சுல் காம்போஜ் கூட ஒரு நல்ல ஆப்ஷனாக இருப்பார். கேகேஆரை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் மாற்றம் எதுவும் இருக்காது. ஒரு ஹார்ட் கேம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கொஞ்சம் ஹை ஸ்கோரிங் மேட்சாக இருந்துச்சு. எல்லா பவுலர்ஸுமே அடி வாங்கினாங்க. பெருசாக மாற்றம் பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸ் இல்லை. ஸோ அதனால் வந்து எந்தவித சேஞ்சும் பண்ண மாட்டாங்க. இதே 11 தான் இருக்கும். மேபி பேட்டிங் ஆர்டரில் ஏதாவது மாற்றம் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது பார்க்கணும். ஏன்னா சுனில் நாராயண் ஒரு மேட்ச் பெர்ஃபார்ம் பண்ணுறாரு. டிகாக் பெர்ஃபார்ம் பண்ண மாட்டேங்கிறாரு. டிகாக் பெர்ஃபார்ம் பண்ணார் ராஜஸ்தான் ராயல்ஸோட.
பட் சுனில் நரேன் அந்த மேட்ச் ஃப்ளாப். ஸோ இப்படி தான் இருந்திருக்கு. ஸோ மேபி அந்த இடத்துல ஏதாவது ஒரு லெஃப்ட் ஹேண்ட், ரைட் ஹேண்ட் காம்பினேஷன மேட்ச் பண்ணி, அந்த ஓப்பனிங் ஸ்டார்ட்ல ஏதாவது மாற்றம் பண்றாங்களா அப்படிங்கிறத பார்க்கலாம். மத்தபடி வேற எந்த பெருசா எதுவும் சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. பவுலர்ஸ பொறுத்தவரைக்கும் வருணும், ஹர்ஷித் ராணாவும் ஃபுல்லா அவங்களுடைய 4 ஓவர் கோட்டா போடுவாங்க. ரசல் டெத் ஓவர்ஸ்ல தான் போடுறாரு. ஸோ டெத் ஓவர்ஸ் ஃபர்ஸ்ட் பவுலிங் ஆப்ஷன் அப்படின்னா, ரசல நீங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா கன்சிடர் பண்ணணும். அன்கிரீஸ் ரகுவன்சி இம்பாக்ட்ஸ் அப்ப வந்துருவாரு. 2 டவுன்ல பேட்டிங் வருவாரு. அண்ட் ரொம்ப டர்னிங் ட்ராக்கா இருந்துச்சுன்னா, ஸ்பென்சர் ஜான்சனுக்கு பதிலா மொயின் அலி ஆடுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதையும் நீங்க பார்த்துக்கோங்க. மொயின் அலி ஆடுனா எடுக்கலாமா அப்படின்னு கேட்டா, ஒரு மேட்ச் ஆட வச்சாங்க. பட் அவருக்கு ஓவரும் குடுக்கல, பேட்டிங்கும் குடுக்கல. ஸோ அதனால அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இந்த மேட்ச பொறுத்தவரைக்கும் லோ பெர்சன்டேஜ் ஜிஎல் பிக்ஸ் அப்படின்னு நம்ம ஒரு கேட்டகரியில ரீசென்ட்டா சொல்லிட்டு இருக்கோம். அந்த வகையில பார்க்கும்பொழுது, ராகுல் திரிபாதி ஒரு நல்ல ஆப்ஷன். ராகுல் திரிபாதிய பொறுத்தவரைக்கும் எதுக்காக எடுத்திருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெருசா ஃபார்ம்ல கிடையாது. ரீசென்ட் ஃபார்ம் ரொம்ப சூப்பரா தான் இருந்திருக்கு. லிட்டரலா சிஎஸ்கேக்கும் நெறைய சான்ஸ் குடுத்தாங்க. இனிஷியலா ஸ்ட்ரகிள் தான் பண்ணிட்டு இருக்காரு. பட் ஸ்டில் கேகேஆர் டீம்ல நெறைய கேகேஆர் இதுல நெறைய இருந்திருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாம, இவர் கொஞ்ச நாளைக்கு எஸ்ஆர்ஹெச்லயும் மேட்ச் ஆடுனாரு ஒரு சில சீசன். ஸோ அப்ப ஆடும்பொழுது, வருண் சக்கரவர்த்தி அண்ட் சுனில் நரேன பயங்கரமா அடிச்சு ஆடுனாரு. நல்லா டேக் ஆன் பண்ணாரு. துபாய்ல நடந்த மேட்ச் அப்படின்னு நினைக்கிறேன். அப்ப வருண் வந்து பீக் ஃபார்ம்ல இருந்தாரு. அந்த சமயத்துல அவர் எஸ்ஆர்ஹெச்ல ஆடும்பொழுது, ஒரு சூப்பரான நாக் வந்து ஆடுவாரு. ஸோ எப்பயுமே பேட்டர்ஸ் வந்து ஒரு பவுலர் ஆல்ரெடி கம்ஃபர்டபுளா ஆடியிருக்காங்க அப்படின்னா, அவங்கள திரும்ப ஆடும்பொழுது டெஃபினட்டா அது ஒரு எக்ஸ்ட்ரா கான்ஃபிடன்ஸ் குடுக்கும். ஸோ பாசிபிலி இதுதான் அவருடைய பெஸ்ட் ஆப்ஷன் அவர் ஃபார்முக்கு வர்றதுக்கு அப்படின்னு தோணுது. ஸோ வருண திரிபாதிய பொறுத்தவரைக்கும் வருண் அண்ட் நரைன் 2 பேருமே சூப்பரா ஆடியிருக்காரு. ஸோ அந்த வகையில வந்து இந்த மேட்ச்சுக்கு மேபி ஒரு நல்ல ஆப்ஷனா இருப்பாரு அப்படின்னு தோணுது. வைபவ் அரோரா நியூ பால்ல தான் ஓவர் போடுவாரு. அண்ட் ரைட் ஹேண்டர்ஸோட லெஃப்ட் ஹேண்டர்ஸுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு ஆப்ஷனா இருந்திருக்காரு. நெறைய விக்கெட்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ் எடுத்திருக்காரு. நீங்க எஸ்ஆர்ஹெச் மேட்ச்ல கூட பார்த்திருப்பீங்க. டிராவிஸ் ஹெட் அண்ட் அபிஷேக் சர்மாக்கு அகைன்ஸ்டா எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த சிஎஸ்கே டீம பொறுத்தவரைக்கும் கான்வே அண்ட் ரச்சின் ரவீந்திரா 2 பேருமே லெஃப்ட் ஹேண்டர்ஸ் தான் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ அதனால டெஃபினட்டா எஃபெக்டிவா இருப்பாரு அப்படின்னு தோணுது. அன்சுல் காம்போஜ் நான் முன்னாடி சொன்ன மாரி, ஆடுனாலும் பெருசா கம்மியான பேர் தான் எடுத்திருக்காங்க. ஸோ ஸ்டில் வந்து நீங்க வந்து தாராளமா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா அன்சுல் காம்போஜ பொறுத்தவரைக்கும் நல்ல ஹார்ட் லென்த்ல அடிக்கக்கூடிய பிளேயரு. ஸோ இந்த சீசன்ல ஹார்ட் லென்த்ல அடிக்கக்கூடிய பவுலர்ஸுக்கு எவ்வளவு நல்ல விக்கெட்ஸ் கிடைக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா பேட்டர்ஸோட மைண்ட் செட் வந்து பெரிய ஷாட் ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஹார்ட் லென்த்ல அடிக்கக்கூடிய பாலையும் சுத்துறாங்க. ஸோ சுத்தும் பொழுது விக்கெட்ஸ் வந்து அந்த டாப்பேஜ் ஆகி நெறைய கேட்சஸ் இந்த மாரிலாம் வந்து கிடைக்குது. ஸோ ரொம்ப எஃபெக்டிவான ஆப்ஷனா இருப்பாரு அப்படின்னு தோணுது. இந்த மேட்ச் ஆடுனார் அப்படின்னா. அண்ட் என்னுடைய ஃபைனல் ஸ்மால் லீக் டீம் இதான். இதுல கேப்டன் சுனில் நரைன், வைஸ் கேப்டன் நூர் அகமது அப்படின்னு போட்டிருக்கேன். வருண கூட ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா சிஎஸ்கேயோட பேட்டிங் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இல்ல. கேகேஆரோட மிடில் ஆர்டரும் கொஞ்சம் வல்னரபிளா தான் இருக்கு. நம்ம பார்த்தோம் ரீசென்ட்டா ஆர்சிபியோட முதல் மேட்ச்ல குருணால் பாண்டியா மாரி பவுலர்ஸுக்கு எப்படி விக்கெட்ட குடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பிட்ச் கொஞ்சம் டர்னிங் ட்ராக் ஆனா இருந்துச்சுன்னா, டெஃபினட்டா கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க அப்படின்னு தோணுது. அண்ட் கடந்த 2 மேட்ச் இதுல கொல்கத்தால ஆடியிருக்காங்க. ஸோ குட்டி கிரவுண்டு. அதே ஆஸ்பெக்ட்ல ஷார்ட்ஸுக்கு போனாங்க அப்படின்னா, டெஃபினட்டா வந்து விக்கெட்ஸ் நெறைய கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ கட்டாயம் வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுல ஏதாவது சேஞ்ச் இருந்துச்சுன்னா நான் டெலிகிராம் சேனல்ல இன்ஃபார்ம் பண்றேன். எனக்கு டிக்காக்கோட பிக் மட்டும் கொஞ்சம் இதா இருக்கு. ஸோ அவர எடுக்கலாமா இல்லையா அப்படிங்கிறத நான் உங்களுக்கு டெலிகிராம் சேனல்ல இன்ஃபார்ம் பண்றேன். ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி.